சரியா? சே ஹலோ. அக்கா செய்யுங்க. சே ஹலோ. சே ஹலோ. சே ஹோலா. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா இருக்கியா? சே ஹோலா. சே சாம்பு. பொந்தியா. அலோகா. நமஸ்தே. ஷாலோம். இங்க நீங்க வா. என்னக்கா ஏற்கனவே எங்க மிஸ் சொல்றதே புரியாது, இதுல நீங்க என்னமோ வித்தியாசமா வா 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 வாட கூப்பிடுறீங்க. இது என்னன்னா ஒவ்வொரு பாஷையிலும் ஒரு வெல்கமோட பேரு. சரி, மறுபடியும் செய்யுமா? சே ஹலோ. சே ஹலோ. சே ஹோலா. சே ஜாம்பு. பொந்தியா. அலோகா. வணக்கம். ஷாலோம். இங்க நீங்க வா. சே ஹலோ. சே ஹோலா. சே ஜாம்பு. பொந்தியா. அலோகா. நமஸ்தே. ஷாலோம். இங்க நீங்க வா. சே ஹலோ. சே ஹோலா. சே ஜாம்பு. பொந்தியா. அலோகா. வணக்கம். ஷாலோம். இங்க நீங்க வா. இங்க நீங்க வா. இங்க நீங்க வா. இங்க நீங்க வா. வா வா வா. இது நிக்கிறவா. இங்க நீங்க வா. இங்க நீங்க வா. எத்தனை பேருக்கு சூப்பரா இருந்தது? என்ன சரி, இப்போ ஒரு புது பாட்டு கத்துக்க போறோம். சரியா? முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்ன்னு சொன்னா உட்காரணும். நான் இன்னும் சொல்லல. சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாண்டு நம்ம போக போறோம். சரியா? ஜீசஸ். இதான் ஜீசஸ். ஓகேவா? ஜீசஸ், மோசஸ், யாபேஸ். நல்லா கவனிக்கணும். ஜீசஸ். அண்ணாவும் பாருங்க, அண்ணாவும் தப்பா செஞ்சா சொல்லுங்க. ஜீசஸ், மோசஸ், யாபேஸ். ஜீசஸ், மோசஸ், யாபேஸ். ஜீசஸ், மோசஸ், யாபேஸ். இப்ப அக்கா மாத்தி சொல்லட்டா? மோசஸ். எது இதுவா? மோசஸ். சரி, மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டிங் கேமா அக்கா நான் எல்லாருக்குமே பார்ப்பேன். ஜீசஸ், மோசஸ், யாபேஸ். ஜீசஸ், மோசஸ், யாபேஸ். ஓகே. கத்திரிக்காய். அப்படின்னு என்ன செய்யணும்? உட்காரணும். சரி, வாங்க இப்போ ஒரு போதோ பாட்டு. சரியா? உட்காந்துக்கங்கம்மா. பாட்டு டிஸ்பிளே பண்ணுங்க. பாட்டு நிறைய புது புது பாட்டு கத்துக்க போறோம். சூப்பரா இருக்கும். மை தூச பிசில்டா. தூ இங்குட விட மை. தூ ஏடா விட மை. தூ ஏடா. இங்குடா. அவை. இப்ப புது பாடு ஐபிசிஎம். ஐபிசிஎம் வந்தாச்சு. சரியா? நல்ல பாட்டை கேளுங்க. அப்புறம் ஆக்ஷன் பார்ப்போம். ஐபிசிஎம். ஐபிசிஎம். ஐபிசிஎம் வந்தாச்சு. வந்தாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆச்சு. சொல்லுங்க. ஐபிசிஎம். ஐபிசிஎம் வந்தாச்சு. வந்தாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆச்சு. ஜாலி ஜாலி, ரொம்ப ஜாலி. ஆட்டம் பாட்டம் லா 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 லா. ஜாலி ஜாலி, ரொம்ப ஜாலி. ஆட்டம் பாட்டம் லா 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 லா. நல்லா ரெண்டு கையை மட்டும் கொண்டு வந்தவங்க
என்கிட்ட 2 கை இருக்குக்கா அப்படின்னா கை தட்டு. பாட்டு கதையெல்லாம் கேட்க போறோம், மேஜிக் ஷோ பப்பட் ஷோன்னு ஜாலியாக இருக்க போறோம். பாட்டு டான்ஸோட கதையெல்லாம் கேட்க போறோம், மேஜிக் ஷோ பப்பட் ஷோன்னு ஜாலியாக இருக்க போறோம். ஏசப்பா செய்து வந்த அற்புதத்தை படிக்க போறோம், கொண்டாட போறோம் நாம சந்தோஷமா. ஐபிசிஎம் ஐபிசிஎம் வந்தாச்சு வந்தாச்சு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சு. ஏசப்பா பிள்ளையாக நாங்க எல்லாம் ஆள போறோம், ஊரெல்லாம் சுத்தி சுத்தி இயேசுவையே சொல்ல போறோம். ஏசப்பா பிள்ளையாக நாங்க எல்லாம் வாழ போறோம், ஊரெல்லாம் சுத்தி சுத்தி ஏசப்பா செய்து வந்த அற்புதத்தை சொல்ல போறோம், கொண்டாட போறோம் நாம சந்தோஷமா. ஐபிசிஎம் ஐபிசிஎம் வந்தாச்சு வந்தாச்சு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சு. ஐபிசிஎம் வாங்க வாங்க வாங்க, எப்படி உட்காந்துக்கோ எப்படி உட்காந்துக்கோ, பின்னாடி உட்காந்துக்கோ. பாட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது? சூப்பரா 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 இல்லக்கா, பாட்டு ரொம்ப போர்க்கா, நல்லாவே இல்லக்கா. அப்படியா? பாட்டு எப்படி இருந்துச்சு? அந்த பாப்பா எவ்வளவு அழகா சொல்ற, ஆன்டி பாட்டு சூப்பரா இருந்ததுன்னு. போன வருஷம் அழகா என்ன செஞ்சீங்க, நிறைய பேர் கேம் விளையாண்டீங்க, நிறைய என்ன செஞ்சீங்க, பிரைஸ் வாங்கினீங்க. அக்கா நிறைய கேம் வச்சோம். இந்த வருஷம் உங்களுக்கு இன்னைக்கு என்ன கிழமை? டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல்னா இந்த பாட்டுல நம்ம 2வது அடி பாடணும். என்ன ஃபர்ஸ்ட் அடி பாடணும் தெரியுமா? பாட்டு, டான்ஸு, கதை, இது 3 நாளுமே இருக்கும். அடுத்து என்ன பண்ணோம்? மேஜிக் ஷோ, பப்பட் ஷோ. இந்த வருஷம் உங்களுக்காகவே புதுசா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மேஜிக் ஷோவும் பப்பட் ஷோவும் ஸ்பெஷலா அக்கா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். யாரு கண்டினியூவா இந்த 3 days ஃபுல்லா வர்றாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலா அந்த டைம் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். பப்பட் ஷோ வெளியில இருந்து வர போறாங்க. அக்கா நாங்க பண்ண போறோமா? இல்ல, உங்களுக்காக இந்த வருஷம் அக்கா ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மேஜிக் ஷோவும் பப்பட் ஷோவும். ஸோ அதுல நிறைய உங்களை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பப்பட் ஷோல. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இன்னும் நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இன்னும் 2 days தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க. சரி, இப்போ ஆக்ஷன் பார்ப்போமா? இந்த பாட்டுக்கு வாங்கப்பா, ஆக்ஷன் போடுறவங்க வாங்கப்பா முன்னாடி. நீங்க உட்காருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். நல்லா கையை தட்டி.
ரெடியா? ஹா. எல்லாருமே ரைட் ஹேண்ட். சாப்பிட்ற கை எது அது தூக்கு. ஹா. லே. லூ. லூயா. அகைன். ரெடி ஸ்டார்ட். ஹா. ரெடி ஸ்டார்ட். ஹா. லே. லூ. லூ. யா. அல்லேலூயா. மறுபடி செய்யுமா? இப்போ அக்கா செய்ய மாட்டேன். ஹா. லே. ஹா. லே. லூ. லூ. யா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இப்போ மறுபடியும் ஐபிசிஎம் வந்தாச்சு. பாட்டு பாட போகிறோம். ப்ளே பண்ணுங்க. சீக்கிரம் ப்ளே பண்ணுங்க. அதை இங்கே நீ விடு தேவை விடு. அவன் விளையாடுவான். விடு அவனா வந்துக்கிறவான். இந்த பக்கம் தீபிகா வாங்க. இந்த பக்கம் பிளெஸ்ஸி வாங்க. பிளெஸ்ஸி இந்த பக்கம் ஆடு. தீபிகா இந்த பக்கம் ஆடட்டும். ஐபிசிஎம் வந்தாச்சு. பாடிக்கிட்டே ஆட போகிறோம். அல்லேலூயா சொல்லணும். இப்போ டான்ஸ் ஆட வாங்க. டான்ஸ் ஆட. நல்லா. நல்ல கையை தட்டு படுப்போம். நல்ல காலில் அசையட்டும். ஐபிசிஎம் ஐபிசிஎம் வந்தாச்சே வந்தாச்சே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆச்சே ஸ்டார்ட் ஆச்சே. ஐபிசிஎம் ஐபிசிஎம் வந்தாச்சே வந்தாச்சே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆச்சே ஸ்டார்ட் ஆச்சே. ஜாலி ஜாலி ரொம்ப ஜாலி. ஆட்டம் பாட்டம் லா 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 லா. ஜாலி ஜாலி ரொம்ப ஜாலி. ஆட்டம் பாட்டம் லா 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 லா. டான்ஸோட கதையெல்லாம் கேட்க போறோம். மேஜிக் ஷோ பப்பட் சொன்னு ஜாலியாக இருக்க போறோம். பாட்டு டான்ஸோட கதையெல்லாம் கேட்க போறோம். மேஜிக் ஷோ பப்பட் சொன்னு ஜாலியாக இருக்க போறோம். ஏசப்பா செய்து வந்த அற்புதத்தை படிக்க போறோம். ஏசப்பா செய்து வந்த அற்புதத்தை படிக்க போறோம். கொண்டாட போறோம் நாங்க சந்தோஷமா. ஐபிசிஎம் ஐபிசிஎம் வந்தாச்சே வந்தாச்சே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆச்சே ஸ்டார்ட் ஆச்சே. நல்ல வாய் திறந்து பாட்டு பாடலாமா? ஏசப்பா பிள்ளையாக நாங்கள் எல்லாம் வாழ போறோம். பக்கத்துல கையை பிடிச்சுக்கோ. வாழ போறோம். ஏசப்பா பிள்ளையாக நாங்க எல்லாம் வாழ போறோம். ஊரெல்லாம் சுத்தி சுத்தி இயேசுவையே சொல்ல போறோம். ஏசப்பா பிள்ளையாக நாங்க எல்லாம் வாழ போறோம். ஊரெல்லாம் சுத்தி சுத்தி இயேசுவையே சொல்ல போறோம். ஏசப்பா செய்து வந்த அற்புதத்தை சொல்ல போறோம். ஏசப்பா செய்து வந்த அற்புதத்தை சொல்ல போறோம். கொண்டாட போறோம் நாங்க சந்தோஷமா.
அதிசயம் ஐபிசியம் வந்தாச்சே வந்தாச்சே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆச்சே ஸ்டார்ட் ஆச்சே ஜாலி ஜாலி ரொம்ப ஜாலி ஆட்டம் பாட்டம் லால லால ஜாலி ஜாலி ரொம்ப ஜாலி ஆட்டம் பாட்டம் லால லால. வெரி குட். நல்ல நல்ல இன்னொரு கைதெல்லாம் தட்டிடுங்க. சரி, அப்படியே உட்காந்துக்கோங்க. இப்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையை கேட்க போகிறோம். சரியா? எப்படி கதை நடிக்க போகிறோன்னா, இன்னைக்கு அக்கா கதை சொல்லிகிட்டே இருப்பேன். அக்கா சொல்கிற கதையில் இந்த பக்கம் அப்படியே நடிச்சுட்டே வர போகிறாங்க. சரியா? வாங்க, எந்திரிச்சு வாங்க. கதையில் இருக்கிறோம். ஏழின்னு ஒரு தாத்தா எப்பயுமே சர்ச்சில் உட்காந்துருப்பாங்களாம். அவங்க எப்பயுமே எங்கே இருப்பாங்கன்னா சர்ச்சில் தான் இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னா ஏலி. இந்த ஏலி தாத்தா சர்ச்சிலே இருந்துட்டு எப்பயுமே ஜோம் பண்ணிட்டு எப்பயுமே ஏசப்பா கூட இருப்பாங்க. இந்த சர்ச்சில் ஒருத்தர் வர்றாங்க, ஒரு அக்கா வர்றாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் அண்ணாள். அண்ணாள் வருவாங்க. பாருங்க, அண்ணாள் வருங்க. இவங்க பேர் தான் அண்ணாள். இந்த அண்ணாளுக்கு என்னன்னா குழந்தையே இல்லை. இந்த அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை. அவங்க வார வாரம் கரெக்டாக சர்ச்சுக்கு வருவாங்க. ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணுறாங்க. ஏசப்பா எனக்கு ஒரு பிள்ளையே தாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு பிள்ளையே தாங்க, அப்படி எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் அதை அப்படியே நான் சர்ச்சிலேயே நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாள் என்ன செய்கிறாங்க, ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணுறாங்க. அப்போ ஏழி தாத்தா என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னோட ஜெபம் கேட்கப்பட்டது, நீ என்ன செய்ய சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா என்ன பண்றாங்க, சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, அவங்க ஜோம் பண்ண மாதிரி ஏசப்பா அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறாங்க. அந்த ஆண் குழந்தை யாருன்னா, அந்த ஆண் குழந்தை பேர் தான் சாமுவேல். அவங்க யாரு, சாமுவேல். நல்லா கதையை கவனிச்சுவாங்க. சாமுவேல் பிறந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க ஜோம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, அந்த ஆண் குழந்தை எனக்கு பிறந்துச்சா நான் எங்க வந்து விட்டுருவேன், சர்ச்சிலே வந்து நான் அந்த குழந்தைய விட்டுறேன். அதே மாதிரி அவங்க யார், சாமுவேல் வந்து சபையில் நினைச்சாங்க, சர்ச்சில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அண்ணா. உடனே இந்த சாமுவேல் என்ன செய்யறான், சர்ச்சிலேயே இருக்கான். அவனுக்கு என்னன்னா, அந்த சாமுவேல் சர்ச்சில் எழுந்திரிச்சு கிளீன் பண்ணுவான். அவன் என்ன செய்வான், சர்ச்சில் ஜன்னலை துடைப்பான். ஃபர்ஸ்ட் என்ன செய்வான், சர்ச்சில் இருக்கிற ஜன்னலை துடைப்பான். அதுக்கப்புறம் எல்லா ஆலயத்துல பணியில எல்லாமே என்ன செய்வான், அவன் செய்வான். அப்புறம் கீழெல்லாம் துடைப்பான். சர்ச்சில் என்ன செய்வான், அந்த சாமுவேலு நல்லா கீழே துடைப்பான். ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றான், அதை என்ன செய்வான், அவன் கீழ்படிவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், இந்த சர்ச்சில் இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த புக்ஸ் எல்லாம் போய் கரெக்டா என்ன செய்வான், அதையெல்லாம் அடுக்கி வைப்பான். அது என்ன செஞ்ச சாமுவேல் சர்ச்சில் தாத்தா கூட, அந்த ஏழி தாத்தாவோட இருந்து சர்ச்சில் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு வந்தான். ஒரு நாள் என்ன செஞ்சான், அந்த சாமுவேல் நைட்டு நேரத்தில் நல்லா தூங்குறான். நல்லா கவனிங்க, அண்ணா வந்து ஜோம் பண்ணுறான். ஜோம் பண்ணி முடிச்சோடனே சாமுவேல் பிறக்கிறான். அந்த சாமுவேல் சர்ச்சுக்கு வந்தோடனே எல்லா வேலையும் செய்யறான். ஒரு நாள் எழுந்து நிற்கிற சாமுவேல், அப்போ ஒரு சத்தம் வருது, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுற சத்தம். எந்திரிச்சு போய் ஏலி தாத்தா கேட்கிறான், ஏலி தாத்தா நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்ட்டு. இல்லையே அப்படின்னா மறுபடியும் போய் என்ன செய்யறான், தூங்குறான். அந்த ஏலி தாத்தா ஜோம் பண்றான், மறுபடியும் தூங்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு சத்தம், சாமுவேலே சாமுவேலே. மறுபடியும் எந்திரிக்கிறான். போய் ஏலி தாத்தா போய் கேட்கிறான், தாத்தா ஏலி தாத்தா இப்ப என்ன கூப்பிட்டீங்களா
மாதிரி சாமுவேல் வந்து அதே மாதிரி நைட்டு பார்த்துட்டாங்க. மறுபடியும் சத்தம். இப்ப யாரோட சத்தம் கேட்குது? இயேசுவாவோட சத்தம் கேட்குது. உடனே சொல்றான், கர்த்தாவே சொல்லு அடியே கேட்கிறேன். சொன்னோனே இயேசுப்பா சொல்றாரு, நீ என்ன செய்யற? நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பையனா இருக்க, அதனால உனக்கு என்ன செய்ய, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. அப்படியே உங்க கதை உட்காந்துக்காங்க. Jesus loves you.